வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலையும் என்னென்ன சேல் வரப்போகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் டீல்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன டீல்ஸ்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போகிறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும். உங்களோட ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி ஃபோன்ஸோட ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ரெகுலராக என்ன ப்ரைஸுக்கு விற்பாங்க, ஆஃபரில் என்ன ப்ரைஸுக்கு வருதுன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒவ்வொரு ஆஃபர் வரும்போது நான் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் உடனே அங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஆஃபர் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 40 ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஃபோன்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் 16 75,000 ரெகுலர் ப்ரைஸ் இருக்கும். பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு 52,000 வருது. இன்னும் உங்களால் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 49,000 உங்களால் வாங்கிக்க முடியும். அடுத்து ஐஃபோன் 16 ப்ரோ நார்மலாக 1,15,000 வித்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபரில் உங்களுக்கு 70,000 கிடைக்குது. அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 90,000 கிடைக்குது. பட் 16 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டே 256 ஆரம்பிக்கும். 16 ப்ரோ வாங்கலாமா 17 வாங்கலாமான்னு கன்ஃபியூஸ் இருந்தீங்க அப்படின்னா டெலஃபோட்டோ கேமரா உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நான் மட்டும் 16 ப்ரோ போங்க. அப்படி இல்லை அப்படின்னா 17 மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆஃபர்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அது உங்களால் 75,000 அந்த ரேஞ்சில் இப்போ உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன்ஸில் இருக்கிறதுலே உருப்படியான டீல்ஸு. இந்த 14, 13 பக்கம்லாம் போகாதீங்க. அதை நான் எந்த டீல்ஸாக வாங்கக்கூடாதுன்னு அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் 14, 15 வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ரொம்ப அப்டேட்டான மாதிரி இருக்கும். அந்த 15ல் பயங்கரமான ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணும்போது. அடுத்து இப்போ சாம்சங் சைட்லேருந்து என்ன டீல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா S24 இது வந்து ஸ்னாப் ட்ராகன் வேரியண்ட்டோட கொண்டு வராங்க 8 Gen 3யோட. ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா 75,000 வித்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 40,000 கிடைக்குது. நல்ல ஒரு காம்பேக்ட் டிவைஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் 40,000 ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக சொல்லு அப்படின்னா S24 FE வந்து இருக்குது. ரெகுலர் ப்ரைஸாக 40,000 வித்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 30,000 கிடைக்குது. பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே இந்த ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ 30,000 பட்ஜெட்டில் சாலிடாக ஒரு சாம்சங் ஃபோன் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் போங்க, செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதுக்கடுத்து சூப்பரான டீல் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. இது ரெகுலராக 85,000 வித்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆஃபரில் 70,000 கிடைக்குது. நான் இன்னுமே இந்த ப்ரைஸ் குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் குறையல. இப்படி அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால குறைக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆண்ட்ராய்டில் ஃப்ளாக்ஷிப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் A55 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெகுலராக 29,000 30,000 இந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ 23,000 கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு 25,000க்குள்ளே ஒரு சாம்சங் ஃபோன் வேணும்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரீமியமான பில்டெலாம் உங்களுக்கு இருக்கும். பட் இன்னும் ஒரு 5,000 சேர்த்து போட்டிங்க அப்படின்னா S24 FE இருக்குது. அது இதை விட பயங்கரமான ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ சூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டாக இருந்தால் மட்டும் இந்த A55 கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் இருக்க உருப்படியான டீல்ஸ். அடுத்து பிக்சல் பக்கம் போனோம் அப்படின்னா பிக்சல் 9 வந்து 70,000 வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு 35,000 கிடைக்குது. 35,000ல் உங்களுக்கு நல்ல ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். பட் பேட்டரி லைஃப் ஆவரேஜாக இருக்கும், சார்ஜிங்கும் ஆவரேஜாக இருக்கும், ஒரு சில ஹீட்டிங் இஷ்யூஸுமே இந்த ஃபோனில் இருக்கும். பயங்கரமான ஒரு பிக்சல் ஃபேனாக இருக்கீங்க மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து பிக்சல் 9 Pro XL நார்மலாக 1 லட்ச ரூபாய்க்கு செல் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ ஆஃபரில் 85,000 கிடைக்குது. இதுக்கும் அதுக்கு சொன்ன அதே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஹீட்டிங் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், நீங்கள் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டாஸ்க் பண்ணுறீங்கன்னா மட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் ஃபோல்டு 1,30,000 ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ ஆஃபரில் 1 லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோல்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போதைக்கு 1 லட்ச ரூபாயில் இந்த ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபோல்டபிள் டிவைஸ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் 10 இது 80,000 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 68,000 வருது. ஸோ நல்ல ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக வேணும், அதுவும் பிக்சல் கிட்ட இருந்து வேணும்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிக்சல் 9ல் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் 10ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு டெலஃபோட்டோ கேமராவும் கிடச்சிடும். அடுத்து இதோட அப்கிரேடு பிக்சல் 10 Pro இது வந்து 1,10,000 விற்பாங்க. பட் இப்போ ஆஃபரில் 95,000 கிடைக்குது. மேபி உங்களுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பிக்சல் 10 Pro XL 1,25,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ 1,10,000 விற்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. பட் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும், பிக்சலில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OnePlus 13 இதுக்கும் பெருசால ஆஃபர்ஸ் கிடையாது. ரெகுலராக 65,000 வித்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபரில் 58 கிடைக்குது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் ஃபோன். கிட்டத்தட்ட இந்த ஃபோனில் குறைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா OnePlusஓட Nord 5 ரெகுலராக 32,000 வித்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 28,700 வாங்கிக்க முடியும். இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு கேமிங் ஃபோன் தேடி இருந்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OnePlus Nord CE4 இது ஒரு வருஷம் பழைய ஃபோன் தான். பட் 20,000 வித்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃபரில் 18,500 கிடைக்குது. ஸோ இந்த 20,000 உள்ள ஒரு OnePlus ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது மேபி உங்களுக்கு சூட் ஆகலாம். பட் 20,000 இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இந்த ரியல்மி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் OnePlus
OnePlus Nord CE5 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு தெரியல. பட் 21,500 வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நான் 25,000 23 இதுக்கு தான் ஒர்த்துலன்னு சொன்னேன். பட் 21,500க்கு ரியலாகவே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அடுத்து அப்படியே நத்திங் பக்கம் வந்தோம் அப்படின்னா CMFோட ஃபோன் 2 Pro 18,500 செல் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ ஆஃபரில் 15,000 கிடைக்குது. ரியலாகவே அந்த ப்ரைஸுக்கு இது ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் தான். மேபி ட்ரை பண்ணலாம். பட் பேட்டரி சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க எல்லா பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh 7000 mAh கொண்டு போகிறதுனால இது உங்களுக்கு 5,500 சம்திங் நினைக்கிறேன். 5000 5,500 கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் இருக்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி இதோட UI எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நத்திங் ஃபோன் 3 25,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் 21,000 வாங்க முடியும். ஸோ இந்த நத்திங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இதை விட நீங்கள் 3A Pro போகிறது பெட்டர். 25,000 கிடைக்குது. சூப்பரான ஒரு பெரிஸ்கோப் கேமரா உங்களுக்கு அதில் கிடைச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3 இது வந்து 80,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் உங்களால் 35,000 வாங்கிக்க முடியும். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. நீங்கள் ரெகுலராக இந்த நத்திங் ஃபோன் 3 வாங்குங்க அப்படின்னா 60,000 தான் வாங்கிக்க முடியும். பட் நீங்கள் நத்திங் ஃபோன் 1 யூஸராக இருக்கீங்க 2 யூஸராக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா 35,000 உங்களுக்கு இந்த ஃபோன் கிடச்சிடும். அதுக்கடுத்து அப்படியே மோட்டோ டீல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா மோட்டோ H60 ஃபியூஷன் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் 23,000 லான்ச் ஆச்சு. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 20,000 கிடைக்குது. 20,000 ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் UIயில் மட்டும் ஒரு சில பக்ஸ் இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து H60 Pro 30,000 லான்ச் ஆச்சு. 25,000 உங்களுக்கு இந்த ஆஃபரில் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ G96 18,000 லான்ச் ஆச்சு. இப்போ 15,000 உங்களால் ஆஃபரில் வாங்கிக்க முடியும். இதுவுமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். பட் இதில் ட்ராபேக் என்னன்னா ஒரே ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட். ஸோ மற்ற ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க Realme P4 மாதிரி ஃபோன்ஸ் போகிறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். பெட்டர் உங்களுக்கு மோட்டோ கிட்ட இருந்து ஒரு ஃபோன் 15,000 வேணும் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்கள் P4 இந்த மாதிரி ஃபோன்ஸ் போகிறது பெட்டர். அடுத்து மோட்டோ G86 பவர் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி இந்த ஃபோன் சூப்பரான ஃபோன் 18,000 லான்ச் ஆச்சு. இப்போ ஆஃபரில் 16,000 உங்களால் வாங்கிக்க முடியும். அடுத்து அப்படியே போக்கோ பக்கம் வந்தோம் அப்படின்னா போக்கோ X7 Pro 24,000 ரெகுலராக செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 20,000 கிடைக்குது. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அண்டர் 20K வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். பட் உங்களால் ஒரு 1000 ரூபா போட முடிஞ்சு அப்படின்னா ரியல்மியோட P3 அல்ட்ராவை கன்சிடர் பண்ணுங்கள். அதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுக்கடுத்து போக்கோ M7 Plus நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வேணும். அதே சமயம் இந்த 11,000 12,000 ரேஞ்சில் வேணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ரெகுலராக 12,000 வைப்பாங்க. பட் இப்போ 1000 ரூபா குறைச்சி 11,000 செல் பண்ணுறாங்க. அடுத்து Xiaomi 15 என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஸ்மார்ட் ஃபோன் இந்த காம்பேக்ட் டிவைஸில் 65,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் 60,000 உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து ரியல்மி டீல்ஸ் வந்தோம் அப்படின்னா Realme P4 18,500 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 15,000 கிடைக்கும். 15,000 நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேடி இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த ஃபோன் இருக்கும். பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு இருக்காது இதில். அதுக்கடுத்து Realme P3 Pro இதுவுமே 20,000 ரேஞ்சில் போன சேலில் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ 18,000 கிடைக்குது. 18,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் Realme தரப்புல இருந்து. அடுத்து Realmeயோட P4 Pro இது வந்து 24,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ இந்த ஆஃபரில் உங்களால் 20,000 வாங்கிக்க முடியும். 20,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபோன் இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 20,000 தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து Realme GT 7 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,000 செல் ஆகிக்கும். பட் இப்போ 5,000 குறைச்சி 45,000 செல் பண்ணிருக்காங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இந்த ஃபோன் தெரியல. பட் உங்களுக்கு இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேபி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். GT 70 பார்த்தீங்க அப்படின்னா 35,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் 31,000 உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா iQOO 13 இதுவுமே பெரிய டீல்லாம் ஒன்றும் கிடையாது. 50,000 ரெகுலராக சேல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ ஆஃபரில் 51,000 கிடைக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா iQOO 15 சீரிஸ் வருது. மேபி நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து iQOO Neo 10 34,000 செல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ ஆஃபரில் 30,000 கிடைக்குது. iQOO Neo 10 பார்த்தீங்க அப்படின்னா 26 27 அந்த ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 24K உங்களால் வாங்கிக்க முடியும். அடுத்து அப்படியே Vivo டீல்ஸ் வந்தோம் அப்படின்னா Vivo T4X 13,500 ரெகுலராக செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபரில் 12,000K உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ 12,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் டிஸ்பிளே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M7 Pro அந்த மாதிரி ஃபோன்ஸ் போகிறது பெட்டர். ஏன்னா டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் அதில் மட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து Vivo T4 Lite ரெகுலராக 10,000 செல் பண்ணிருப்பாங்க. இப்போ ஆஃபரில் 9,000 கிடைக்குது. நிறைய பேர் ஹெட்ஃபோன் ஜாக் கூட ஒரு ஃபோன் சொல்லணும்னு கேட்குறீங்க 10,000ல். நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Vivo T4R இது வந்து 19,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் 17,500 உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து Vivo T4 20,000 பட்ஜெட்டில் சூப்பரான பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. 22,000 வந்துச்சு. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 19,000 கிடைக்குது. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Oppo K13 இதுவுமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். 17,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 15,000 உங்களுக்கு கிடைக்குது. பட் Oppo சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர பெரிய ஆஃபர்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இந்த புதுசாக லான்ச் ஆன F சீரிஸ்லாம் ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. ரொம்ப சுமாரான ஃபோனு. பட் Oppo Reno சீரிஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் Reno 14 வந்து 40,000 லான்ச் ஆச்சு. 35,000 உங்களுக்கு கிடைக்குது. Reno 14 Pro வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 லான்ச் ஆச்சு. இப்போ 45,000 கிடைக்குது. இது வந்து பெரிய ஆஃபர்ஸ்லாம் கிடையாது. 5,000 தான் டிஸ்கவுண்ட். ஆஃப்லைனில் போனீங்க அப்படின்னா இதோட பெட்டரான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வேணும்னா மட்டும் இப்போதைக்கு இந்த ரெனோவை கன்சிடர் பண்ணலாம்.
மற்றபடி இந்த விவோ V60 பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் கன்சிடர் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஃபோன்லாம் கிடையாது அது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஆஃபர்ஸ். இப்போ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருந்து மட்டும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மற்ற பெரிய டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்க்குலாம் கிடையாது. இன்னும் நிறைய வீடியோஸும் போய் பாருங்கள். மேபி நான் விட்டு போனதை வேறு யாராவது கூட சொல்லலாம். அது மேபி உங்களுக்கு பிடிச்ச ஃபோனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே நிறைய ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மற்ற சேனல் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோனில் என்ன குறை இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு. மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.